இப்போ வந்து எங்கள் கையில் எழில் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க. ப்ரப்போஸ் பண்ண போனாங்கன்னா எந்த சாரீ செலக்ட் பண்ணுவாங்க? அதுக்கான ரீசன் என்ன? டக்குன்னு சொல்லணும். அது எப்படி டக்குன்னு சொல்ல முடியும்? பொண்ணுங்க புடவைங்க ஈஸியாக செலக்ட் பண்ணுவாங்களா? இல்லை யார் வேணாலும் கேளுங்க. கொஞ்சம் லேட்டாக பொறுமையாக பார்த்து இது நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சைத்துக்கு தெரியும் அவார்ட் ஷோ எவ்வளோ நேரம் போகும்னு. நான் பாரு இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக பண்ணுறேன். ஓகே, மேபி இந்த கலர் போகலாம். பிகாஸ் என்ன காரணம்? இந்த காரணம் சொல்கிறேன். பிங்காக இருக்குது, இது கொஞ்சம் பிரைட் பிங்காக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் பிங்க் கலர் நல்லா இருக்கும் இல்லை பெண்களுக்கு, அதனால மேபி இது கட்டிட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க போகணும், ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் டல்லாக இருக்கணும். நான் டல்லாக இதோ பாரு டல்லாக போகிறேன், டல் கலர் கட்டிட்டு போகிறேன். ஏன்னா இல்லைன்னா மாப்பிள்ளை வந்து என்ன கட்டிக்கிட்டேன்னு சொன்னால் தப்பாயிடும் இல்லை, அதனால இந்த கலர் வேணும் போடுறேன். ஒரு செலிபிரிட்டி ஆங்கரா வாங்க, அப்போ என்ன சாரி செலக்ட் பண்ணுவீங்க? இது நல்லா இருக்குது, கொஞ்சம் நல்ல ஜுவல்லரிஸ் எல்லாம் போட்டு ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு நல்ல ப்ளவுஸ் போட்டால் அருமையாக இருக்கும்.